அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். மாதாந்திர மின் கட்டணம் எப்போது முதல் கணக்கிடப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மின் கட்டணம் மிக குறைவாக வசூலிக்கப்படுகிறது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டதும் மாதாந்திர மின் கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படும். ஏழைகளின் நலன் காக்கும் அரசாக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என்ற திமுக வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கிற சட்ட திருத்த மசோதாவை சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் 14 ஆண்டுகளுக்கு குறையாமல் கடும் காவல் தண்டனை அளிக்கும் வகையில் மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. மதுரையில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது, போராட்டத்தை மக்கள் கைவிட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 15, 26 தேதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நாட்களிலும் மதுபானம் விற்கக்கூடாது, அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 40,000 கோடி ரூபாய் மின் கட்டணம் உயர்த்தியும் 4,435 கோடி நஷ்டத்தில் மின்வாரியம் இயங்குவது ஏன் என்பது குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தன்னுடைய பாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் மெத்தனமாக செயல்படும் போலீசாரை கண்டித்து வீடியோ வெளியிட்ட இந்திய கடற்படை வீரருக்கு ஆதரவாக குரல் எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, போலீசார் மீதான நம்பிக்கையை தமிழக மக்கள் இழந்துவிட்டனர். இது ஜனநாயகத்திற்கு விடுத்துள்ள அச்சுறுத்தலாகும். இந்திய கடற்படையில் சேர்ந்த நாட்டிற்காக சேவை செய்யும் இந்த அதிகாரியின் பாட்டி கொலை செய்யப்பட்டு ஓராண்டு ஆகிவிட்டது. இதுவரையில் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, குற்றவாளியையும் கைது செய்யவில்லை. விழித்துக் கொள்ளுங்கள் முதல்வரே என்று கூறியுள்ளார். கடந்த 2002ஆம் ஆண்டு அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட அனைவரையும் விடுதலை செய்து எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஊரக உள்ளாட்சிகளுக்கான தனி அதிகாரி நியமனம் தொடர்பான தமிழக அரசு தாக்கல் செய்த மசோதாவுக்கு கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு தேவையான அரசியல் வியூகங்களை வகுத்து தர பிரசாந்த் கிஷோர் நிறுவனத்துடன் அதிமுக ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக அதிமுக வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. PK என்ற பிராமணர் காலில் மற்றொரு திராவிட கட்சி உயிர் பிச்சை கேட்டு விழுந்துள்ளதாக விசிக மற்றும் விஜய் கட்சியினர் விமர்சித்துள்ளனர். அந்த சார் யார் சொல்ல வேணும் ராசா என நீலகிரி எம்பியும் திமுக துணை பொதுச் செயலருமான ராஜாவை விமர்சித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகி எழுப்பியுள்ள பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.